Hello friends, welcome back to Ramya Samayal. இன்னைக்கு சூப்பரா ஈஸியா டேஸ்டியா அவன் இல்லாம தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு பார்த்துடலாம். வாங்க. 1 கிலோ சிக்கன் breast எடுத்து வச்சிருக்கேன். இது boneless, உங்களுக்கு தேவைனா with bone கூட யூஸ் பண்ணலாம். அதுல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மசாலா தடவுறதுனால நல்ல மசாலா ஊறி போய் இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் சிக்கன். 1/2 கப் கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ரெகுலரா வாங்குற தயிரை துணியில வடிகட்டிட்டு அந்த தண்ணி எல்லாம் போன அப்புறம் இந்த மாதிரி திக்கா எடுத்து வச்சிருக்கேன். 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 2 டீஸ்பூன் தனியா தூள், உப்பு தேவையான அளவு, 2 லெமன், சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன், நீங்கள் பெருசாக இருந்தால் 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது ஆரஞ்ச் ரெட் ஃபுட் கலர், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நாம் எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் நல்லா மசாலா படுற மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கேப்ஸ், இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்லிட்ஸ்லலாம் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீசஸும் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மினிமம் ஒரு 1 hour ஆச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற விடலாம். முடிஞ்சால் ஓவர் நைட் கூட விடலாம், ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை குக் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம், அதோட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிடலாம். மீடியமான ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ணிடலாம். 2 minutes குக் ஆகட்டும் மீடியமான ஃப்ளேமில். இப்போது திருப்பி போடலாம். டூ மினிட்ஸ் கழித்து மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். சிக்கன் 90% குக் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி டர்ன் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாம். ஸ்மெல் சூப்பராக இருக்குது. சிக்கன் இப்போ 90% குக் ஆகிடுச்சு. இப்போது இதை கேஸ்லேருந்து எடுத்துடலாம். கேஸ் மேலே இந்த மாதிரி ஒரு கிரில் வச்சிடலாம். அதில் இந்த சிக்கன் பீசஸை டைரக்ட் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கிரில்லை மூவ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கனில் இன்னும் நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கறி துண்டு எடுத்து அதை நல்லா கேஸில் வச்சு பர்ன் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா நெருப்பு வர வரைக்கும் அதை பர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கறி துண்டில் நல்லா நெருப்பு வந்துடுச்சு. இப்போது அது ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். சிக்கனை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுட்டு அந்த கறி துண்டு இருக்கிற கிண்ணத்தை இது உள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சமாக பட்டரோ இல்லை நெய்யோ ஆயிலோ ஏதாச்சும் ஆட் பண்ணிடலாம். உடனே இமீடியட்டாக இதை எப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 to 10 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் சூப்பரான ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும்.
5 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவர். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதை வெளில எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஆனியன்ஸ் அண்ட் லெமன் கூட இதை சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி கார்லிக் ஃப்ளேவர்ட் மைனஸோடவும் இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.